ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எஃப்டபிள்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து ஒரு லெட்கனை வந்து இந்த ஃபினிஷிங்கில் உள்ள பார்த்திங்களா பிசுறுகள் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு 5க்கு 5ன்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் துணி எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட ராங் சைடில் நம்ம ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த ஸ்கொயரை ஃபுல்லாகவே ட்ரையாங்கிள் பேஸில் வச்சுட்டு அதோட ஓப்பன் சைடை, அதாவது நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள், ஃபோல்டட் சைடில் அந்த ரோப் வரா மாதிரியும் ஓப்பன் சைடு 2 சைடுமே வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அதில் ஒரு கார்னர் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீடில் இறக்கிட்டு இன்னொரு கார்னர் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஒரு கேப் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அந்த கேப் மூலிமா தான் நம்ம வந்து அந்த துணியை வந்து அப்படியே டேர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்க்ரீனில் பண்ணுறது நீங்கள் ஷோ பண்ணுறேன் பாருங்கள், பார்க்குறேன் பாருங்கள், கிளியர் ஆகுதுங்களா? இப்போ இந்த சின்ன கேப் விட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த கேப் வழியாக நம்மளோட ராங் சைட் துணியை வந்து அப்படியே டேர்ன் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிற துணியை வந்து இந்த மாதிரி இழுக்க போகிறோம். அப்படி இழுக்கும்போது நீங்கள் இந்த ரோப் அட்டாச் ஆகிருக்கிற துணியோட கார்னரும் நீங்கள் டேர்ன் பண்ணுற துணியோட கார்னரும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிப்பேன் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பிசுறு இடத்த நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியான லெட்கன் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த ரோப் வச்சுருக்கிற இடம் உள்ளே வந்து நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த ரோப் வச்சு தைச்ச இடத்தையும் நம்ம கேப் விட்டு தையலுக்கு விட்டுருந்த இடத்தையும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி விடணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது சிலம்புங்க வந்து அதை கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஜஸ்ட்டு உங்களோட லெட்கனை டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங் இருக்கிற அந்த பிசுறுகள் இல்லாத லெட்கன்ஸ் நம்ம மேக் பண்ண முடியும். தேங்க்யூ.